அன்பான அனைவருக்கும் அன்பனின் அன்பான வணக்கங்கள். அன்புடையில் துபாயில் நடைபெற்ற மண்டைக்காடு பகவதி அம்மன் கோயில் பொங்கல் வழிபாட்டை இந்த பதிவில் நாம் பார்க்க இருக்கின்றோம். கன்னியாகுமரி மாவட்டத்தில் அரபிக் கடற்கரையில் அமைந்துள்ளது பிரசித்தி பெற்ற மண்டைக்காடு பகவதி அம்மன் ஆலயம். பெண்களின் சபரிமலை என்று இந்த ஆலயம் போற்றப்படுகிறது. சபரிமலைக்கு செல்வது போலவே பெண்கள் இருமுடி கட்டி இந்த ஆலயத்துக்கு வந்து அம்மனை வழிபட்டு செல்வது வழக்கம். இங்கு ஆண்டுதோறும் மாசி மாதம் நடைபெறும் கொடைவிழா 10 நாட்கள் நடைபெறுகிறது. அதேபோல ஆவணி அஸ்வதி பௌர்ணமி உள்ளிட்ட விசேஷ தினங்களிலும் நூற்றுக்கணக்கான பெண்கள் அம்மனுக்கு பொங்கலிட்டு வழிபடுவது வழக்கம். இதேபோல ஐக்கிய அரபு அமீரகத்தின் அஜ்மானில் மண்டைக்காடு பகவதி அம்மன் சேவா சமாஜ் இன்டர்நேஷனல் அமைப்பின் சார்பில் வெளிநாடு வாழ் தமிழர்கள் மண்டைக்காடு பகவதி அம்மனின் திருவுருவச் சிலையை நிறுவி விழாவை நடத்தி வருகிறார்கள். 4 கால பூஜை, ஒடுக்கு பூஜை உள்ளிட்ட அனைத்து பாரம்பரிய பூஜைகளையும் இங்கு முறையாக செய்து வழிபட்டு வருகிறார்கள். இதில் பெண்கள் பொங்கலிட்டு பக்தியுடன் வழிபடுவது வழக்கம். இந்த ஆண்டு நடைபெற்ற பொங்கல் வழிபாட்டில் மொத்தம் 1000க்கும் மேற்பட்ட மண்பானைகளில் பொங்கல் வைத்து வழிபாடு நடைபெற்றது. இந்த நிகழ்வில் மண்டைக்காடு பகவதி அம்மன் கோயிலின் தலைமை குருக்கள் சிவஸ்ரீ ஜே பகவதி குருக்கள் கலந்து கொண்டு பூஜைகளை நடத்தினார். குமரி மாவட்டத்தைச் சேர்ந்த வெளிநாட்டில் வாழும் தமிழர்கள் இந்த நிகழ்ச்சியை ஒருங்கிணைத்து ஏற்பாடு செய்திருந்தார்கள். தொடர்ந்து பல வருடங்களாக இந்த பொங்கல் வழிபாடு நடைபெற்று வருகிறது. இதேபோல் உலகின் 13 நாடுகளில் மண்டைக்காடு பகவதி அம்மனுக்கு வெளிநாடு வாழ் இந்தியர்களால் வழிபாடு நடத்தப்பட்டு வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த பொங்கல் வழிபாட்டை இந்த பதிவில் நாம் பார்க்கலாம். அம்மே சரணம், தேவி சரணம், மண்டைக்காடு பகவதி அம்மா சரணம். மாசி UAE நடத்தும் மகா பொங்கல் விழாவில் ஸ்ரீ மண்டைக்காடு பகவதி அம்மன் கோயில் மேல் சாந்தி சிவஸ்ரீ ஜே பகவதி குருக்கள் தலைமையில் தாய்ப்பானையில் பொங்கலிட்டும் விரதமிருந்த பெண்கள் 1000க்கும் மேற்பட்ட மண் பானைகளில் பொங்கலிட்டும் அம்மனுக்கு வழிபட்டனர். கோயிலில் நடக்கும் உச்ச பூஜையும் ஒடுக்கு பூஜையும் மற்றும் அனைத்து பூஜைகளும் அதே மாதிரி இங்கு நடைபெறுகிறது. இங்கு துபாயில் மாசி மாதம் ஆண்டுதோறும் இப்பொங்கல் விழா நமது தமிழ் குடும்பத்தினர் நடத்தி கொண்டு வருகிறார்கள்.